ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், நீங்க நம்ம குர்ஆனை விட்டுட்டோம், குர்ஆனை ஆராய்ந்து பார்க்கல, குர்ஆனை சிந்தித்து பார்க்கல. ஆனால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த டாக்டர் குர்ஆனை படிக்கிறார். குர்ஆனில் உள்ள பல விஷயங்களை பார்த்தவுடன் கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமாக வேதமாக இருக்க முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதான் குர்ஆன் சொல்லுது, அறிவுடையர்களுக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? முஸ்லிம்களுக்கும் வழிகாட்டும், மற்றவர்களுக்கும் வழிகாட்டும், உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும். வழிகாட்டுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆன்ல இருந்து என்ன விளங்குறோம்? எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை படிக்கக்கூடிய சமயத்துல 2 கடல்கள் இருக்குது. 2 கடல்களும் ஒரு உப்பு இன்னொன்னு சுவையை கலந்த கடல். 2 ஒட்டிக்கொள்ளாது, தனித்தனியாக இருக்கும். இது அத்தாட்சி. சிந்தித்து பார்த்திருக்கோமா? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அத்தாட்சி அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு. நாளைக்கு நான் எழுப்பப்படுவேன். நான் எப்பொழுதுமே பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? இஸ்லாமிய கல்வி இல்லாத உலக கல்வி ஒரு பிரயோஜனம் கொண்டு வராது. இஸ்லாம் கல்வி இல்லாமல் உலக கல்வியை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் நாளைக்கு மறுமையில் அகைன்ஸ்டாக நிற்பான். இஸ்லாமுடன் கல்வியை கொடுத்தால் நாளை மறுமை உங்களுக்கு சதக்கத்துன் ஜாரியாவாக நிற்பான்.